பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களுக்கு தந்ததான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க, அதை தியானிக்க, அதை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் உமக்காய் வாழ, உம்மையே பற்றி கொண்டிருக்க, உமக்கு சாட்சிகளாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் தருகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டம் என்கிறதான தலைப்பின் கீழாக, என்கிறதான பாடத்தின் கீழாக, புதிய ஏற்பாட்டிற்கு முன்பு இருந்ததான காலகட்டத்திலே, இந்த புஸ்தகங்கள் எழுதப்படுகிறதற்கு முன்பு இருந்ததான காலகட்டத்திலே நடந்ததான ஒரு சில விஷயங்களையும், அதே நேரத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷங்கள், அதற்கு பிற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்லப்படுகிற 5 புஸ்தகங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். இந்த புஸ்தகங்கள் யாரை குறித்து சொல்கிறது, எதற்காக எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, ஏன் இன்றைக்கு நாம் அதை வாசிக்கிறோம் என்பதையெல்லாம் குறித்து பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த புஸ்தகங்கள் எந்த வகையிலே தனித்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது, அது என்னென்ன காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, என்னென்ன காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். கடைசியாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்கிறதான புஸ்தகத்திலே நாம் எப்படி சபையானது ஒவ்வொரு இடங்களுக்கும் பரவினது, எப்படி சபையானது நிறுவப்பட்டது, எப்படி சபையானது வளர்ச்சி அடைந்தது என்பதையெல்லாம் குறித்து பார்த்தோம். அதற்கு தேவன் யார் யாரையெல்லாம் பயன்படுத்தினார் என்பதையும் நாம் பார்க்க முடிந்தது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலே நாம் சபை எப்படி உருவானது, நிறுவப்பட்டது, அது எப்படி வளர்ச்சியடைந்தது, நாளுக்கு நாள் சபையானது எப்படி பெருகி கொண்டே இருந்தது என்பதையெல்லாம் குறித்து நாம் பார்க்க முடிந்தது. அதற்கு தேவன் யார் யாரையெல்லாம் பயன்படுத்தினார், அவர்கள் மூலமாக எப்படி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்பதையெல்லாம் குறித்து நாம் பார்த்தோம். அப்படி நிறுவப்பட்ட சபைகளிலே, ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலே, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்ததான அந்த சபைகளிலே பிரச்சனைகளும் எழும்ப ஆரம்பித்தது. ஒரு சில இடங்களிலே பிரச்சனைகள் இல்லை, ஆனால் ஒரு சில காரியங்களிலே அவர்கள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டார்கள். இது ஏன் நடக்கிறது, இப்படி நடந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு தெரியவில்லையே, நாம் எப்படி தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லப்படுகிறதான அநேக கேள்விகளும் சந்தேகங்களும் அவர்களுக்குள்ளே எழும்பினது. இது மாத்திரமல்லாமல் விசுவாசத்திலே அவர்கள் வளர்ந்து கொண்டே போகிறதற்கு பதிலாக பின்வாங்குகிறதையும், அதே நேரத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை அடிப்படையாக வைத்து கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறதற்கு பதிலாக அவர்கள் யாரோ சொல்லுகிறதான புதிய புதிய வினோதமான உபதேசங்களை கேட்டு அவர்கள் அந்த பாதையிலே செல்லுகிறதுமான அநேக காரியங்கள் நடைபெற்றது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்ற போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவைகளை கேட்ட பொழுது அந்த பகுதியிலே உள்ளதான சபைகளுக்கு கடிதங்களை எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் 13 கடிதங்களை சபைகளுக்கும் அதே நேரத்திலே தனிப்பட்ட நபர்களுக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலே இன்றைக்கு முதலாவது நிருபமாக, கடிதமாக நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தில் இருக்கிறதான ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்து தான் நாம் படிக்க போகிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம்தான் பவுலால் எழுதப்பட்ட முதல் நிருபமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவதாக எழுதப்பட்ட நிருபம் இல்லை என்பதை
நாம் பார்க்க முடியும். எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர் எழுதினதான அந்த காலகட்டங்களை வைத்துதான் இது சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டங்களிலே அவர் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இந்த நாட்களிலே தான் இந்த பிரச்சனை இருந்தது. ஆகையினாலே இந்த நிருபம்தான் முதலாவதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதான காரியங்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது பவுல் முதலாவதாக எழுதிய நிருபம் எது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம்தான் முதலாவது எழுதிய நிருபமாக காணப்படுகிறது. இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபமானது அந்த கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஓகே, இவைகளை குறித்தெல்லாம் நம்ம அந்தந்த நிருபங்களை பார்க்கும் பொழுது பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வரிசை கிரமமானது அவர் எழுதிய வரிசையின்படி நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஒரு நோக்கத்தோடு, ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த புஸ்தகத்திற்கு, இந்த நிருபத்திற்கு பிறகு இந்த நிருபம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிறதான வகையிலே எழுதப்பட்டிருக்கிறதை ஒழிய, மாறாக அவர் இந்த நிருபத்திற்கு பிறகுதான் இந்த நிருபத்தை எழுதினார், ஆகையினால்தான் இது இந்த நிருபத்திற்கு பிற்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லுவதற்கு இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. அப்படி ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவதாக எழுதப்பட்ட நிருபம் இல்லை. ஆனால் நமக்கு அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திற்கு பிற்பாடு ரோமருக்கு எழுதின நிருபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் இந்த நிருபத்தை குறித்து முதலாவது பார்க்க போகிறோம். தொடர்ந்து பவுல் எழுதினதான 13 நிருபங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதிலே முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்ததான ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். நாம் இந்த புஸ்தகத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன தலைப்புகளை கொடுக்கலாம்? ரோமருக்கு எழுதின நிருபத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம் என்று சொன்னால் நாம் என்ன தலைப்பு கொடுக்கலாம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம். அதையே நாம் முதலாவது தலைப்பாக வைத்து கொள்ளலாம். இரண்டாவது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பவுலினுடைய நற்செய்தி, அதாவது பவுலினுடைய சுவிசேஷம் என்று சொல்லி நாம் இந்த நிருபத்திற்கு ஒரு பெயரை கொடுக்க முடியும். ஏன் என்று சொல்லும் பொழுது, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து அவர் செய்த கிரியைகள், அவர் செய்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து தான் நற்செய்தி, சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி எழுதப்பட்ட புஸ்தகங்களை நாம் நற்செய்தி அல்லது சுவிசேஷ நூல்கள் என்று அழைக்கிறோம். அதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஒரு கண்ணோட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு அந்த புஸ்தகங்களை, அந்த சுவிசேஷங்களை, நற்செய்தியை எழுதினார்கள். ஆகையினாலே அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும் எழுதிவிடாமல், அவர்கள் எந்த கண்ணோட்டத்திற்காக, யாருக்காக, எதற்காக எழுதினார்களோ அந்த கண்ணோட்டத்திலே அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் பவுலின் நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்று அழைக்கலாம். ஏன் என்று பார்க்கும் பொழுது, இந்த நிருபத்திலே பவுல் என்ன காரியங்களை எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், இங்கே அவர் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், எப்படி செய்தார், எதற்காக செய்தார், அவர் நம்மை எப்படி இரட்சிக்கிறார், அவருடைய கிருபை நம்மீது எப்படியாக இருக்கிறது, நாம் எப்படி இரட்சிப்புக்குள்ளாக வருகிறோம், நாம் இரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும், இதை குறித்து தான் அவர் அதிகமாக இந்த நிருபத்திலே பேசி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால்தான் இந்த நிருபத்தை நாம் பவுலின் நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்று அழைக்கலாம் என்று சொல்லுகிறோம். இந்த நற்செய்தியினுடைய
கருத்தாக என்ன இருக்கிறதோ, அதாவது அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததாக இருக்கட்டும், உவமைகளாக போதித்ததாக இருக்கட்டும், பிரசங்கித்ததாக இருக்கட்டும், அது ஒலிவமலையின் மீது இருந்து பிரசங்கித்ததான இரண்டாம் வருகையை குறித்ததோ அல்லது மலையின் மீது இருந்து அந்த மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறதான கருத்துக்களோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை பிரசங்கித்தார். பரலோக ராஜ்யத்திற்கு உரியதான காரியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபடித்தான் இந்த நிருபத்திலும் கூட நாம் பார்க்க முடிகிறது. எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டே போகும் பொழுது அவன் கிரேக்கனாயிருந்தாலும் யூதனாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் சரி, அவன் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட முடியும். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம்தான், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஞான ஸ்நானத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட உறவு கொள்ளுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாதவர்களாயிருந்தும் கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே நம்மை இரட்சித்தார். நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நாம் காட்டத்தி மரமாக, காட்டொலிவ மரமாக இருந்தாலும் அதன் கிளையை எடுத்து நல்ல ஒலிவ மரமாகிய அவரிலே நம்மை இணைத்து கொள்ளுகிறார். நமக்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார். இதோடு இந்த காரியங்களை மாத்திரம் சொல்லி முடித்து விடாமல், நாம் இந்த உலகத்திலே இருக்கிறதான நாட்களிலே எப்படி தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆராதனை செய்ய வேண்டும், நம்முடைய பொறுப்புகள், அதாவது அரசாங்கத்தோடு தனி மனிதர்களோடு சபையிலே என்று சொல்லி நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் இந்த நிருபத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால்தான் இந்த நிருபமானது பவுலின் நற்செய்தி என்று சொல்லி நாம் ஒரு தலைப்பை கொடுக்கலாம் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக இன்னொரு தலைப்பு நாம் இந்த புஸ்தகத்திற்கு கொடுக்கலாம் என்று சொன்னால் அது என்ன அப்படின்னு சொன்னால், நீதிமானாக்கப்படுதலின் புத்தகம் என்று சொல்லி நாம் ஒரு தலைப்பை இதற்கு கொடுக்கலாம். த புக் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். ஏன் என்று சொன்னால், நாம் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி இந்த புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி, தேவனை தேடுகிறவன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி பார்க்கிறார். ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிற காரியங்களை எல்லாம் நம்ம 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய கிரியைகளினாலே, நம்முடைய சுய இஷ்டமான விஷயங்களினாலே நாம் நீதிமானாக்கப்பட முடியுமா என்றால் இல்லை. நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம், நாம் நீதிமானாக்கப்படுகிறதற்கு யார் உதவி செய்ய முடியும் என்பதையெல்லாம் குறித்து இந்த புஸ்தகம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்து நமக்காகத்தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஏன் என்று சொல்லப்படுகிறதான காரியங்கள் இந்த நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக, நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக தான் கிறிஸ்து இந்தந்த காரியங்களை செய்தார் என்று சொல்லி இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது நாம் நீதிமான்களாவதற்காக என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்னவென்று சொன்னால், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ இங்கே இந்த நிருபத்திலே தொடர்ந்து
நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக கிறிஸ்து என்ன செய்தார், நாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஏன் நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறதான காரியங்களை இந்த புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறபடியினாலே இந்த புஸ்தகத்திற்கு நாம் நீதிமான்களாக்கப்படுவதின் புஸ்தகம் என்று சொல்லி ஒரு பெயரை கொடுக்கலாம், த புக் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். அப்போது நம் 3 தலைப்புகளை கொடுக்கிறோம். ஒன்று, நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரோமருக்கு எழுதின நிருபம். இரண்டாவது, பவுலினுடைய சுவிசேஷம் அல்லது நற்செய்தி. மூன்றாவது, நீதிமானாக்கப்படுதலின் புஸ்தகம் என்று சொல்லி நாம் 3 தலைப்புகளை கொடுக்கிறோம். The Epistle to the Romans, the Gospel according to Paul, the Book of Justification என்று சொல்லி நாம் 3 தலைப்புகளை இந்த புஸ்தகத்திற்கு, இந்த நிருபத்திற்கு கொடுக்க முடியும். ஓகே, அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த புஸ்தகத்தை எழுதியவர், இந்த நிருபத்தை எழுதியவர் யார் அப்படின்றத நம்ம பார்த்தோமானால் நமக்கு தெரிந்தபடி அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நிருபத்தின் முதல் 2 வசனங்களிலேயே அவர் நான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நிருபத்தை எழுதுகிறவர் பவுல் என்பதை நாம் அதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. பவுலை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதாவது நம்ம அப்போஸ்தலருடைய நடபடிகள் பார்க்கும் பொழுதே பவுல் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன காரியங்கள் அவர் மூலமாக நடைபெற்றது என்றெல்லாம் சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதிலே ஒரு சில காரியங்களை நாம் இப்பொழுது ஞாபகப்படுத்திவிட்டு மற்ற காரியங்களை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்ததான ஒரு சில காரியங்கள், பவுலை குறித்ததான காரியங்களை நீங்கள் சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு சில காரியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் யார், எந்த பட்டணத்தை சேர்ந்தவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நீங்கள் சொல்லலாம். ஓகே ஓகே, ஊழியம் செய்தார். வேற? ஓகே, நிருபங்களை எழுதினார். தேவனுடைய ஊழியத்தை செய்தார். ஓகே, ஒரு சில காரியங்களை நான் மறுபடியுமாக ஞாபகப்படுத்துகிறேன். பவுல் ஏறக்குறைய நமக்கு 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். ஆகையினாலே அவரை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் நமக்கு 13 நிருபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக உபதேசங்கள், இன்றைக்கு சபைக்குரியதான உபதேசங்கள் இந்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஓகே, இவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், பவுல். இவருக்கு இன்னொரு பெயர் இருந்தது, அது சவுல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், இவர் ரோம குடியுரிமை பெற்றவராக காணப்பட்டார். ஆகையினாலே இவருக்கு எபிரேய பெயரும் இருந்தது, கிரேக்க லத்தீன் பெயரும் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இவருக்கு 2 பெயர் இருந்தது, ஒன்று பவுல், இன்னொன்று சவுல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் அநேகர் சொல்லுகிறபடி தேவன் சவுலை பவுலாக மாற்றவில்லை, அவருக்கு இயற்கையாகவே 2 பெயர்கள் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், நான் அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, வேதத்திலே யார் ஒருவருக்கு பெயர் மாற்றப்பட்டிருந்தாலும், அது தேவனாலோ அல்லது மனிதர்களாலோ யார் ஒருவரால் பெயர் மாற்றப்பட்டிருந்தாலும் அது வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்புக்கு பார்வோன் பெயரை மாற்றுகிறான், சாப்நாத் பண்ணையா என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தானியேலுக்கு அசரியா, மிசாவேல், அனனியா என்பவர்களுக்கு நேபுகாத் நேச்சார் பெயரை மாற்றுகிறான். அதையும் நாம் தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பெல்தே சாஸ்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தேவன் மனிதர்களுக்கு பெயர் மாற்றம் கொடுக்கிறார். ஆபிராம், சாராய் இவர்களுக்கெல்லாம் பெயரை மாற்றுகிறார். அந்த காரணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்படியாக யார் ஒருவருக்கு தேவன் பெயரை மாற்றினாலும் சரி அல்லது மனிதர்கள் பெயரை மாற்றினாலும் சரி, அது நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் சரி, பேதுருவுக்கு அவருடைய பெயர் சீமோன். இயேசு கிறிஸ்துதான் அவரை பேதுரு என்று சொல்லி அவருக்கு பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இப்போ புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது பர்னபாவுக்கு யோசே என்று சொல்லுகிற இன்னொரு பெயர் இருந்தது. அது மாத்திரமல்லாமல் மார்க்குக்கு யோவான் என்று சொல்லுகிற இன்னொரு பெயர் இருந்தது. இப்படி 2 பெயர்களை உடையவர்கள், 3 பெயர்களை உடையவர்கள் எல்லாம் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். அதுபோலத்தான் பவுலுக்கும் சவுல் என்பது இன்னொரு பெயர், எபிரேய பெயர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவர் ரோம குடியுரிமை பெற்றவராக பிறந்தார் என்பதையும் பார்க்க முடிகிறது. இவர் ஒரு நல்ல வசதி வாய்ப்பு மிக்க குடும்பத்திலே பிறந்தவராக இருந்தார். இவர் தர்சு பட்டணத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இவர் கமாலியேல் என்று சொல்லப்படுகிற நியாயசாஸ்திரி, அதாவது கமாலியேல் என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய ரபியாக இருந்தவருடைய பாதத்திலே, போதகனுடைய பாதத்திலே அமர்ந்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர் ஒரு பரிசேயன் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இவர் தமஸ்குவிற்கு செல்லுகிறதான வேளையிலே, அதாவது தமஸ்கு என்கிற பட்டணத்திற்கு சென்று கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்த செல்லுகிறதான வேளையிலே தேவனுடைய சந்திப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு இவர் 3 வருடங்கள் அரபி தேசத்து வனாந்தர பகுதிகளிலே போய் இருந்தார் என்பதையும் நாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபங்களிலே பார்க்க முடிகிறது. இவரை தேடி சென்று கண்டுபிடித்து அந்தியோகியா பட்டணத்திற்கு அழைத்து வந்தவர் பர்னபா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் இவரை ஏற்றுக்கொள்ள தயங்கின பொழுது அவர்களிடத்திலே பேசி இவரை ஏற்றுக்கொள்ள வைத்ததும் இந்த பர்னபா என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர் ஒரு சில காலங்கள் இந்த அந்தியோகியா சபையிலே இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். அங்கிருந்துதான் அவரை தேவனுடைய ஊழியத்திற்கு என்று பிரித்து விடும்படி தேவனால் ஒரு வார்த்தை கிடைக்கிறது. அப்பொழுது அங்கிருந்தவர்கள் இவரையும் பர்னபாவையும் ஊழியத்திற்கென்று பிரித்து அனுப்புகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்பொழுதிலிருந்துதான் புறஜாதிகளுக்கு அதிகமாக, அதற்கு முன்பு ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தது, இதற்கு பிற்பாடுதான் புறஜாதிகளுக்கு அதிகமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. இவர் புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர் 3 இறை பயணங்களை மேற்கொண்டார். 3 இறை பயணங்களிலும் தேவன் இவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அநேக இடங்களிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அதிலே 1-2 நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், லீஸ்திரா பட்டணத்திலே பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒரு மனிதன் எழுந்து நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஐத்திகு என்று சொல்லப்படுகிறவன் 3ஆம் மாடியிலிருந்து விழுந்து இறந்து போகிறான். அவரை உயிரோடு எழுப்புகிறார். இவருடைய கச்சைகள் உருமால்கள் மூலமாக அற்புதங்கள் நடைபெற்றது. இப்படி அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இவர் சிறை கைதியாகத்தான் ரோம் என்கிறதான பட்டணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு முன்பதாக இவர் அநேக தேசாதிபதிகளோடு பேசுகிறதான சந்தர்ப்பங்கள் வருகிறது. அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை குறித்து இவர் அறிவிக்கிறவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர் கப்பற் பயணம் மேற்கொள்ளும் பொழுது சேதங்களை சந்திக்கிறார். அதே நேரத்தில் இவரை ஒரு விரியன் பாம்பு கடிக்கிறது. இப்படிப்பட்ட அநேக உபத்திரவங்களையும் இவர் சந்திக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. லீஸ்திரா பட்டணத்திலே இவர் மூலமாக ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அவர்கள் இவரை தேவனாக வணங்க வருகிறார்கள். இவர் அதை ஏற்றுக்கொள்ளாத போது இவரை கல்லெறிந்தார்கள் என்பதையும் நாம் வாசிக்க முடிகிறது.
அப்போது அநேக காரியங்களை தேவன் இவர் மூலமாக செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு சில காலங்கள் இவர் சிறையில் இருந்த பொழுதும் கூட மற்ற மக்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததையும் நாம் பார்க்கிறோம். அப்படி வாய்ப்புகள் இருந்த பொழுதும் வாய்ப்புகள் கிடைக்காத பொழுதும் கூட இவர் கடிதங்களை சபைக்கும் தனி மனிதர்களுக்கும் எழுதினார் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல நிலைமையில் இருந்தாலும் அதே நேரத்திலே தரித்திரப்படுகிற பட்டினியாயிருக்கிற சூழ்நிலைகளிலே இருந்தாலும் இவர் தேவனுக்காக வைராக்கியமுள்ள ஒரு மனுஷனாக நின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சென்ற பொழுதுதான் அங்கிருந்த மக்கள் இவரையும் இவரோடு கூட வந்திருந்தவர்களையும் பார்த்து சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதான கூற்று. இவர் அகிரிப்பா ராஜாவினிடத்தில் பேசும் பொழுது அந்த அகிரிப்பா ராஜா இவரை பார்த்து சொல்லுகிறார், நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாகிறதற்கு நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்ல கேட்கிறதான விஷயங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. இவரை அத்தேனே பட்டணத்தில் இருந்தவர்கள் வாயாடி என்று சொல்லி அழைத்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ இவர் மூலமாக அநேக காரியங்கள் நடைபெற்றது. இவர் ஊழியம் செய்யும் பொழுதே எல்லா நேரங்களிலும் இல்லை, ஒரு சில நேரங்களிலே இவர் கூடார தொழில் செய்கிறவராக இருந்தபடினாலே கூடாரங்களை செய்து விற்று அதன் மூலமாக தனக்கு வருமானத்தை ஈட்டிக்கொண்டார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இவரோடு கூட ஊழிய நேரங்களிலே பிரயாணித்தவர்கள் மிக முக்கியமான ஒரு சில நபர்கள் யார் யார் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால் லூக்கா, பர்னபா, தீமோத்தேயு, சீலா, அதே நேரத்திலே மார்க்கு, இவர்கள் எல்லாம் இவரோடு கூட சேர்ந்து பயணித்தார்கள். இவரோடு கூட சேர்ந்து பயணித்த ஒரு தம்பதி யார் என்று சொன்னால் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாம் இவரை குறித்து தெரிந்து கொள்வது நல்லது. ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல். அவரை குறித்து தான் நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இந்த நிருபத்தை எந்த காலகட்டத்திலே எழுதினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால் இந்த நிருபத்தை இவர் 55 கிபி 55 58 இந்த காலகட்டங்களிலே எழுதினதாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே இவர் எங்கே இருந்து இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால் கொரிந்து என்று சொல்லப்படுகிற பட்டணத்திலிருந்து இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. இதன் முதன்முறையாக கொரிந்து என்ற பட்டணத்திற்கு சென்ற பொழுது இல்லை, இரண்டாவது முறையாக கொரிந்து பட்டணத்திலே உள்ளவர்களை சந்திக்க சென்ற பொழுது அங்கிருந்து இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலம், அதாவது இந்த நம்ம எழுதினதான இந்த டேட்டு காலம் சொல்லுகிறதெல்லாம் எக்ஸாக்டாக இந்த நாளில் தான் எழுதினார் என்று சொல்லுகிறதற்கு இல்லை. ஏறக்குறைய இந்த நாள்லேருந்து இந்த நாட்களுக்குள்ளாக எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் நம்ம சொல்லுகிறோம். ஓகே, அப்போது 55 58 இந்த காலகட்டங்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் எழுதியிருக்கிறார். இதை கொரிந்து பட்டணத்தை உள்ள விசுவாசிகளை சந்திக்க சென்ற பொழுது அங்கிருந்து எழுதினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நிருபத்தின் திறவுகோல் வசனமாக காணப்படுவது எது? ரோமருக்கு எழுதின நிருபத்தின் திறவுகோல் வசனமாக இருப்பது எது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிருபத்தின் திறவுகோல் வசனமாக காணப்படுவது ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். இதை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த 2 வசனங்களும் தான் இந்த நிருபத்தின் திறவுகோல் வசனங்களாக காணப்படுகிறது. இந்த வசனங்களை
வைத்து நாம் இந்த நிருபத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால தான் நாம் இந்த நிருபத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் என்று சொன்னால் என்ன தலைப்பு கொடுத்தோம்? பவுலினுடைய நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்தோம். இன்னொரு தலைப்பு நீதிமானாக்கப்படுதலின் புஸ்தகம், த புக் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது இந்த புஸ்தகத்திற்கு திறவுகோலாக காணப்படுகிற வசனங்களும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவுடைய சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறதை, அவரை குறித்து அறிவிக்கிறது சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை குறித்து ஒரு நாளும் நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அதனாலே ஒரு மனிதனுக்கு இரட்சிப்பு உண்டாகிறது. அவன் இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து இரட்சிக்கப்படுகிறான் என்பதை நமக்கு சொல்லுகிறது. சுவிசேஷம்தான் ஒரு மனிதனை இரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு மனிதனை தேவனிடத்திற்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். அதை பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் தொடர்பு படுத்தி சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அதின்படி இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ தேவனுடைய நீதி சுவிசேஷத்தினால தான் வெளிப்படுத்தப்படுகிறது. அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் பிழைக்க முடியும், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், இரட்சிக்கப்பட முடியும் என்பதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் இந்த நிருபம் முழுவதுமாக அவர் மறுபடியும் அதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். ஏன் நமக்கு இரட்சிப்பு தேவை? நாம் ஏன் இரட்சிக்கப்பட வேண்டும்? எதற்காக இரட்சிக்கப்பட வேண்டும்? நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? நாம் எப்படி விசுவாசித்தால் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்க முடியும், நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும்? நாம் எப்படி நீதிமான்களாய் வாழ முடியும்? நாம் எப்படி நீதிமான்களாய் இருக்க முடியும் என்பதையெல்லாம் குறித்து தான் அவர் தொடர்ந்து இந்த நிருபத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வசனம் தான் நமக்கு திறவுகோல் வசனமாக இருக்கிறதையும் பார்க்கிறோம். நம்ம மார்ட்டின் லூத்தர் என்பவரை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கும் விக்கிரக வழிபாட்டையும் அவர் இருந்ததான அதாவது ரோமன் கேத்தலிக்க திருச்சபையையும் விட்டு விலகி வந்து அதற்கு எதிராக ஒரு புரட்சியை செய்து அவர் தேவனுக்காக வாழ்ந்ததற்கு ஒரு அடிப்படையாக அமைந்தது எந்த வசனம் என்று சொன்னால் அது இந்த 2 வசனங்கள் தான். அதில் மிகவும் முக்கியமாக இந்த வார்த்தை தான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கும் பொழுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கும் பொழுது, நம்முடைய திருச்சபை ஏன் கிரியைகளை முக்கியத்துவப்படுத்துகிறது? கிரியைகளினாலே இரட்சிக்கப்படலாம் என்று சொல்லுகிறது, பாவ மன்னிப்பு சீட்டை வழங்குகிறது. அது மாத்திரமா, இன்னும் என்னென்னமோ காரியங்களை செய்து இதுதான் அதுதான் முக்கியம் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகிறார்களே, இதெல்லாம் ஏன் என்று சொல்லி அவரை கேள்வி எழுப்பச் செய்ததும், மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து என்னென்ன காரியங்கள் நம்முடைய திருச்சபையிலே கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுகிறதான இந்த சபையிலே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, எவைகள் களையப்பட வேண்டும், ஏன் இவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பி அநேகரை வேதத்தை வாசிப்பதற்கு தூண்டிய ஒரு கருவியாக அவர் மாறுவதற்கு இந்த வசனம் அடிப்படையாகவும் அஸ்திபாரமாகவும் அமைந்தது. அவர் இந்த வசனத்தை வாசித்த பொழுது இந்த வசனமானது அவருக்குள்ளே கிரியை செய்து அவரை புரட்சி செய்ய வைத்தது, தேவனுக்காக எழும்பி நிற்க வைத்தது, தேவனுக்காக வைராக்கியமுள்ள ஒரு மனுஷனாய் வாழ வைத்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட அநேக நேரங்களிலே நாம் எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினரை போல அல்ல,
நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் வேத வசனங்களை உண்மையாய் அப்படியே கடைபிடிக்கிறவர்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளுகிறோம், மார்த்தட்டி கொள்ளுகிறோம். நல்லது. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலும் கூட எத்தனையோ மூட நம்பிக்கைகளை போன்ற காரியங்களும், அதே நேரத்திலே கிரியைகளினால் இதை செய்தால் அதை செய்தால் அப்படி செய்தால் இப்படி செய்தால் பரலோகம் சென்று விடலாம், நீதிமானாக்கப்பட்டு விடலாம், பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவைகளெல்லாம் உண்மையா என்று சொல்லி நாம் கேள்வி எழுப்பினோம் என்று சொன்னால் இல்லை என்கிற பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். வெள்ளை ஆடை அணிவது சரியா, வெள்ளை ஆடைத்தான் அணிய வேண்டுமா என்பதை நாம் ஒரு கேள்வியாக எழுப்பினோம் என்று சொன்னால் அணியலாம், அணியாமலும் இருக்கலாம். அணிவதினாலேயும் பிரச்சனை இல்லை, அணியாமல் இருப்பதினாலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பரிசுத்தத்தையும் நீதிமானாக இருப்பதையும் நீதிமானாக வாழ்வதையும் போய் அந்த வெள்ளை உடையோடு தொடர்பு படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் வெள்ளை உடை அணிவது நல்லது, அது நமக்கு பிடிக்கும் என்று சொன்னால் அணிந்து கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதோடு நம்முடைய பரிசுத்தத்தை தொடர்பு படுத்துவது எந்த விதத்திலே சரியானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெள்ளை உடை அணிந்தவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்களா? வெள்ளை உடை அணியாதவர்கள் பரிசுத்தமானவர்கள் இல்லையா? வெள்ளை உடை அணிந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் பரிசுத்தத்திற்கு ஏற்றவாறு இல்லை என்று சொன்னால் தேவன் என்னை அங்கீகரிப்பாரா? என்னை பரிசுத்தவான் என்று சொல்லுவாரா? வெள்ளை உடை அணியாத ஒருத்தன் உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இல்லை இல்லை நீ வெள்ளை உடை அணியவில்லை, ஆகையினாலே நான் உன்னை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லுவாரா? இன்றைக்கு நாம் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட கொஞ்சம் அதிகமாகவே வெள்ளை உடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் மாறிப்போயிருக்கிறோம். அது உண்மையா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தியானித்து பார்க்க வேண்டும். இல்லை இல்லை நீங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியும், ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள், என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்கேள்வி எழுப்புவதற்கு முன்பதாக நாம் ஒரு நிமிடம் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். வெள்ளை உடைக்கும் எனக்கும் எந்த விதமான பகையும் இல்லை. நானும் வெள்ளை உடையை அணிகிறவள், அதிலே எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் செய்யும். ஆனால் அதுதான் பரிசுத்தத்தின் குறியீடா என்பதிலே எனக்கு கேள்வி இருக்கிறது. அதை நான் பரிசுத்தத்தின் குறியீடாக ஒரு அடையாளமாக வைத்து கொள்ள முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்படி இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதுபோல இன்னும் அநேக காரியங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் நாங்கள், வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் நாங்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்கள் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நம்மிடத்திலே இன்றைக்கு காணப்படுகிறது. இது என்றைக்கு மாறும்? இதற்கு இன்னொரு மார்ட்டின் லூத்தர் தேவையா என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அநேக நேரங்களிலே நினைக்கிறோம் நாம் அவர்களை விட வித்தியாசமானவர்கள், அவர்களை விட மேன்மையானவர்கள், அவர்களை விட உயர்ந்தவர்கள், அவர்களை விட சிறந்தவர்கள், நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் ஒரு விதத்திலே சிந்தித்து தியானித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினரிடத்திலிருந்து எடுத்து வந்து அதை கொஞ்சம் ரீமேக் பண்ணியிருக்கிறோம். அப்படியே வைத்து கொண்டால் தானே அதுபோல தெரியும். அதை கொஞ்சம் பாலிஷாக மாற்றிவிட்டால் அது அதுபோல இருக்காது என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அதை கொஞ்சம் தியானித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது நம்மை ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினர் செய்கிற அதே இடத்திற்கு கொண்டு போகிறதாக இருக்கிறது. அப்போ நாம் எப்படி நாம் வேதத்தின்படி வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம் எதினாலே பிழைக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்தவர்களாய் தியானித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவோம். இந்த திறவுகோல் வசனத்தை நாம் ஒரு சில பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சொன்னால், சுவிசேஷத்தின் நபர், சுவிசேஷத்தினுடைய அந்த நபர் யார், த பர்சன் ஆஃப் த காஸ்பல் யார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து. சுவிசேஷத்தின் வல்லமை, பவர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால்
அது தேவனிடத்தில் இருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட். சுவிசேஷத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ரட்சிக்கப்படுவது. சுவிசேஷத்தினுடைய நோக்கம் நாம் ரட்சிக்கப்படுவது. இந்த சுவிசேஷத்தினுடைய விளைவு தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம் சுவிசேஷத்தினுடைய நபராக காணப்படுகிற கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் கொடுக்கிறதான அந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது, இது விசுவாசத்தினாலே நடக்கும் பொழுது நாம் அவருக்குள்ளாக பிழைத்திருப்போம். நமக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஒழித்த கிறிஸ்து தருகிற அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள முடியும். இந்த சரீரத்திலே நமக்கு மரணம் உண்டு. ஆனால் நாம் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படாமல் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த நித்திய பாக்கியத்தை, நித்திய ஜீவனை, ஆனந்த பாக்கியத்திற்குரிய அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து அவரிடத்திலே நாம் போய் சேர்வோம். அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கடைகிறவர்களாக இருப்போம். நாம் இன்றைக்கு தலைப்பு, காலம், ஆசிரியர், திறவுகோல் வசனம் என்பவைகளை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த புஸ்தகத்திற்குரியதான இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் வருகிறதான நாட்களிலே பார்ப்போம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் வசனங்களை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையின் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் உட்பட்டவர்களாய் அந்த வசனங்களை தியானிக்காமல் கொஞ்சம் நம்மை நாமே தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து அவருடைய ஆவியானவருடைய உதவியோடு அவைகளை தியானிப்போம், சிந்திப்போம். தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க, அவருக்குள்ளே நாம் பிழைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இரட்சித்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்குள்ளே பிழைத்திருக்க, உமக்காக வாழ்ந்திருக்க, உமக்காக எல்லாவற்றையும் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பா, நாங்கள் தவறும் பொழுது, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அதிலே நடக்க, உம்முடைய வார்த்தையை நீர் எதற்காக எழுதி கொடுத்தீரோ அதை அப்படியே நாங்கள் புரிந்து கொள்ள உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இஷ்டத்திற்கு புரிந்து கொண்டு எங்களுடைய இஷ்டத்தின்படி நடந்து உமக்காக வாழ்கிறோம் என்று சொல்லி எங்களை நாங்களே வஞ்சித்து கொள்ளுகிறவர்களாய் அல்ல, உமக்கு பிரியமானவர்களாய் வாழ, உமக்காக கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.